இன்னைக்கு நான் செய்ய போகிறது சொரக்காய் பொரியல். இதுக்கு தேவையான பொருள், ஒரு சொரக்காயை வாங்கி தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் பூ ஒரு கப்பு, அரை கப்பு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அரை கப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு 8 மாதம் 9 மாதத்துலாம் சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு நீர் பிரியாமல் கால் வீங்கிடும். அந்த டைமுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செய்து கொடுத்தீங்கன்னா, சொரக்காவை அடிக்கடி இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீர் பிரியும், உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பில் ஒரு கடாயை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கிறேன். பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த சொரக்காவை அதை அள்ளி போட போகிறோம். சொரக்காயில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். சொரக்காய் தண்ணி விடும், அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்கணும். சொரக்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பூவை போடுறோம். போட்டு நல்லா 1 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். கடைசியாக இறக்கும்போது இந்த வேர்க்கடலையை நம்ம போட்டுக்குவோம். தண்ணி நல்லா வற்றி போச்சு. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கடைசியாக இந்த வேர்க்கடலையை போட்டு ஒரு கிளறி உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு சாதம், ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை தனியாக சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் சுலபமான, சுவையான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.